ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய மிரர் எஃபெக்ட் இங்கே கீழே இருக்குது. இந்த மிரர் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருக்குது. இந்த ஷேடோ எஃபெக்டையும் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ரைட், இப்போது இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே. ஓகே, இது லோகோ மிரர். இதை லோகோ மிரர்னு எடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை இங்கே கீழே கொண்டு வந்து இந்த பாயிண்டில் டச் பண்ணி விட்டுறேன். இப்போது ரைட் கிளிக் அடித்தோம்னா ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா நமக்கு அதனுடைய மிரர் எஃபெக்ட் இம்மிடியேட்டாக கிடச்சிடுச்சு. வெரி சிம்பிள். இப்போ ஓகே, இப்போது இது வந்துருச்சு பாருங்கள், இதனுடைய மிரர் எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போது கீழே நமக்கு தேவையில்லாத ஏரியாவை நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த லோகோ மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை க்ரியேட் பண்ணிக்கிறோம். மாஸ்கை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கிரேடியன்ட் பாருங்கள், கிரேடியன்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிரேடியண்ட்டான கலர் இங்கே இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், ரீட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு லைட்டாக ஒரு எஃபெக்ட் இருந்தால் போதும். அதனால் அவ்வளோதான். இந்த மாதிரி ஜஸ்ட் நிறைய முறை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கே ஒரு ஓகே இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விட்டுடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இருக்குது. இது உங்களுடைய இஷ்டம்தான். நீங்கள் எந்த அளவுக்கு மிரர் எஃபெக்ட் காட்டணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நடுவில் ஒரு ஷேடோ எஃபெக்ட். என்ன பண்ணுறோன்னா ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறோம். நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டராக கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக எடுத்துகிட்டு ஓகே, இது வந்து ஒயிட் இருக்குது, இது பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்துகிட்டு சென்டராக வச்சு ஒரு கிளிக். ஓகே, இப்போது இந்த மாதிரி இமேஜ் வந்துருச்சு. இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை சின்னது பண்ணுறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி சின்னது பண்ணுறேன். ரெண்டு சைடும் சின்னதாகுது. இப்போது இதை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். கொண்டு வந்து வச்சுட்டு ஓகே பாருங்கள், ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி வந்துடுச்சு. இது நீங்கள் எப்படி வேணும் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னது பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் பிளரில் காசியன் பிளர், அதாவது இப்போ இருக்கிறத ரொம்ப சாஃப்டாக பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிளர் பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா சாஃப்ட் பண்ணுறேன். ஒரு 10 பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக ஆகுது. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி லைட் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போது இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய இமேஜ். ஓகே, இது வந்து ஷேடோ எஃபெக்ட். ரைட்,
இப்போது எப்படி மிரர் பண்ணோம், எப்படி ஷேடோ பண்ணோன்னு பார்த்தீங்க. இதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லோகோவை ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.